சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரவாத சகோதர சகோதரி அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரைய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை அனைவரும் கண்டுபிடிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ எங்களது நாடக கலை ஆரம்பம். நன்றி என்று எழுந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னு வந்து மைக்கில வாய வச்சுட்டேன்னா நீங்க டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். வாய வச்சா எடுக்க மாட்டியே. அப்படியா? அந்த மாதிரிலாம் அடிச்சா வெட்டியா போயிரும்டா. அதனால சிறப்பான நாடகம், நல்லது ஒரு நாடகம். ஏன்னா அந்த நாடகம் என்ன நாடகம்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்ற காரணத்தினால் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்க நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. என்ன என்னது? காதல் வந்து கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கும். மண்ணா காதல் போல அப்படித்தான் இருக்கும். காதல் வந்து பண்றது தப்பு கிடையாது. காதல்ங்கிறது வெளியே தெரியாது, உள்ளக்கு இருக்கு, மனசுக்குள்ள இருக்கிறது. ஆனா இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். நிறைய பேர் வசனம் ஒண்ணு சொல்லி பார்த்திருக்கீங்களா? ஏய் டார்லிங், நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், உனக்காண்டி உண்மையா காதலிக்கிறேன், உனக்காண்டி நான் உயிரை கூட கொடுப்பேன்டுவேன். அது ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? உலகத்திலேயே உண்மையான காதல்னா எது தெரியுமா? என்னது? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதலாம். நிறைய பேரு பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. வேற எங்கேயும் இல்ல, ரைட்ல ஒருத்தி லெஃப்ட்ல ஒருத்தி இருக்கு. அது மகாபிரபு சொல்லிட்டாரு வரு. இதுல ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, என்னைக்குமே நமக்குன்னு ஒரு பிரச்சனை தேடி போறது கிடையாது மச்சான். வர்ற பிரச்சனையை சமாளிக்க கத்துக்கிறோம். நான் வந்து காதலிக்கிறத தப்புன்னே சொல்ல வரல. காதல் அழிச்சிடக்கூடாது. ஆமா, காதலை அழிக்கத்தான் கூடாது. காதல்ல ஒன் சைடும் பண்ணலாம், டூ சைடும் பண்ணலாம். கடைசியில நீ பொம்பளை கிடைக்கலன்னு சூசைடு மட்டும் பண்ணிக்கிற கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு உசுறு ரொம்ப முக்கியம். ஆனா முருகப்பெருமான் பண்ணது புனிதமான ஒரு காதல். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது யாரு? 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 இந்த உலகத்தை கூட விடுங்க, இந்த ஊருக்குள்ள எடுத்துக்கோங்க. நம்ம ஊருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது யாரு? பெண்கள் மட்டும்தான். சத்தியமா இந்த ஊர் உலகத்திலே பாவப்பட்ட ஒரு ஜென்மம் யாருன்னா அது ஆம்பளை மட்டும்தான். இப்போ நான் ஏன் பெண்களை புண்ணியம் செஞ்சவங்க ரொம்ப சக்திவாதான் சொல்றேன். எனக்காண்டி ஒரு நிமிஷம் பெண்களை திரும்பி பாருங்களேன். புள்ளா புதுச்சேலை கட்டி நகநட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களா? ஆனா பக்கத்துல அவங்க புருஷனை புள்ளா பாரு லூசு மாதிரியே உட்காந்துருப்பா மனுஷன். ஏன் தெரியுமா? காசு மசுரை கொடுத்து கொடுத்து தெருவில் போய் உட்காந்துருக்குது யாருன்னா ஆம்பளை ஒரு ஆள் மட்டும்தான்.
நம்ம என்னதே காசு பணத்தை சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கிட்ட தங்கமா குடு, அதுல இதுக்கு 10-20 களவாண்டு கடுகு டப்பாக்குள்ள போய் நுழைக்கவும் அரிசி சாக்குக்குள்ள போய் அமுக்கவும் இதுதான் வேலையா வச்சுக்கிருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா? இந்த பால்வாடி பைக்கிது பொண்டாட்டியா பிள்ளையா சம்பாதிக்கிறதா ஒரு மயிரும் கிடையாது, அம்புட்டு மொட்டுக கரைச்சலே கிடையாது. இதுல ஒன்னும் உள்ள மேக்கப் போடுறப்ப ஒரு வசனம் வந்துச்சு, என்ன சொன்னீங்க? இடியாப்பம். இடியாப்பம் மைத்த புடுங்கடா போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த இடியாப்பத்தை அவனும் வித்த பாடு இல்லை, இவங்களும் வாங்கின பாடு கிடையாது. வேணாம்ப்பா நீ மூடிக்கிட்டு உட்காரு, உன் இடியாப்பத்தை போய் ஒரு லவ்வருக்கு கொடு, இடியாப்பம் நல்லா புடுங்கடா போட்டுக்கிட்டு. ஒரு விஷயம் தெரியுமா ராமோசம்மா, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த பப்புனுக்காரன் நாசம் பத்து போறவன் வந்ததுல இருந்து பொம்பளைய பத்தியே புறணி பேசுறாண்டு. ஒரு விஷயம் தெரியுமா மகனே, நான் இதை கதைக்காண்டி சொல்லல, உண்மைக்குமே பெண்கள்ல மொத்தம் 3 வகை இருக்கா. என்னென்ன வகை அப்படி? ஆமா மாமா, பெண்கள் முதல் வகை, பெண்கள் 2வது வகை, பெண்கள் 3வது வகை. சரக்குல எத்தனையோ வகை கேள்விப்பட்டிருக்கேன், சரி சிகரெட்ல எத்தனையோ வகை கேள்விப்பட்டிருக்கேன், முதல் தடவை பெண்கள்ல 3 வகை சொல்லுங்க. நல்ல நீ சொன்ன பாத்தியா, சரக்குல ஒவ்வொரு வகை உண்டு, அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான போதையை காட்டும். ஏன்னா ரம் ஒரு மாதிரி இருக்கும், பீர் ஒரு மாதிரி இருக்கும், ஜினோ ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரு மாதிரி மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, குடிப்பியா வேடிக்கை பார்த்திருக்கேன், நீ வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன்னா பெண்கள்ல 3 வகை இருக்குன்னு எப்படி சொல்றேன்? ஏன்னா இந்த 3 வகையுமே நம்ம ஊர்ல இருக்காங்கப்பா. என்ன வகையா சொல்லு பஸ்ல இருந்து. இப்ப பெண்கள் முதல் வகையை கவனிப்போமா? பெண்கள் முதல் வகை எப்படின்னா, ஒரு குடும்பத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னால் புருஷன்காரன் பொண்டாட்டிய என்ன பண்ணுவான்? அடிப்பேன். ஒரு சில வீட்டுல ஒரு சில பொம்பளை அடி வாங்கும், ஒரு சில வீட்டுல ஒரு சில பொம்பளை எதிர்த்து அடிக்கும், ஒரு சில பொம்பளை என்ன பண்ணும்டா, அத்தி இன்னைக்கு நம்ம புருஷன்காரன் நிறைய போதல வருவான், இவங்கிட்ட இருந்து எப்படா நம்ம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பிளானை போட்டு ரெடியா உட்கார்ந்துருக்கோம். இப்ப சரி இந்த புருஷன்காரன் தண்ணிய போட்டு வீட்டுக்கு போற வச்சுக்கோங்களேன், ஒரு கதைக்கு இவன் போவான், போதல உள்ள போவான், ஏய் ஏண்டி மொத்தா மகளே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒரு அப்பு இப்படியே எழுத்து பேசிக்கிறது ஓத்தா மகளே, உன்னைய ஒரே அப்பு. இங்க நல்லா கவனிக்கணும், உன்னைய ஒரே அப்புண்டு நம்ம ஆளு கையத்தே ஓங்கி இருந்திருப்பேன் இந்த புருஷங்கார. சரி இந்த புருஷங்கார சுண்டு வரல கூட பொண்டாட்டி மேல பட்டிருக்காது. சரி இவன் சுண்டு வரல கூட பட்டிருக்காதுடா. ஆனா இந்த பொம்பளை ஒரு நாடகத்தை போடும், இப்படித்தான் லேசா கைய ஓங்குவா, ஏன்டி ஓத்தா மகளா என்னடி பேசிக்கிருக்கா, உன்னை ஒரு அப்பு. ஐயோ ஓடி அக்கா அக்கா என்ன காப்பாத்துக்க, அடிக்கிறியா மிதிக்கிறியா, அத்தது என்ன கொண்டுட்டியா, ஐயோ என்ன காப்பாத்த ஆளையா, இந்த முண்டை தொட்டுக்கவே மாட்டான். சரி கத்தி ஊரை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க என்னமோ ஏதண்டு அருவாளோட நிப்பாங்க. இதே அடிக்கிறதுக்கு முன்னாடியே அலாட் ஆகுறது. இதுவே பெண்கள்ல முதல் ரகம். முதல் ரகமே இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. 2வது ரகம் கேளு, இதே போல இவன் அடிக்கிறதுக்கு போவான், என்னு மொத்த மகளே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த உன் வாயில குத்துவேன். ஆமா நீ குத்தி கடைசி வரைக்கும் இந்த லூசு முண்டைக்கும் புரியாது, அடி வாங்குற அவனுக்கும் புரியாது, மொனண்டு மொனங்கிய குடும்பத்தை கெடுத்து போடுவான். இதுதான் 2வது ரகம். சரி ஆனா அந்த 3வது ஒரு ரகம் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் எ டேஞ்சரஸ் உமன். இதுலதே வந்த மாதிரி பெண்கள்லாம் வெடிகுண்டுக்கு சமானமா. இதே போல புருஷக்காரு டென்ஷன்ல வீட்டுக்கு போவியா, சரி ஏண்டி அடியே உனக்கு எவ்வளவு ரப்பு இருந்தா உன் புருஷங்கார வரதட்சணை கேட்கிறேன்னு ஊருக்கு சொல்லி இருந்திருப்பேன். அதுவும் இல்லாம ஒப்பே வேற என்னமோ என்னை அசிங்கப்படுத்தணும் சொல்லிருக்கா. நம்மள என்னைய பத்தி உனக்கு தெரியாதுரி, பெரிய அருவா வச்சிருக்கேன், எடுத்தேன்னு வச்சுக்க, நான் உன்னையும் வெட்டு வண்டி உங்க அப்பனையும் அவனையும் வெட்டு வண்டி வெட்டு வண்டி வெட்டு வண்டி. நீ வெட்டி நக்குன போடா தும்பிய குடிக்க இவன் வெட்டுறானா. இந்த மாதிரி பொம்பளைதான் சோத்துல விஷத்தை வைக்கும். நிறைய 3வது ரகம் இருக்கும் போல. இதுல ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பெண்கள் நான் தப்பு சொல்ல வரல, இன்னைக்கும் ஒரு சில வீட்டுல பொம்பளை தான் ஆம்பளையா இருக்கு, ஆம்பளை தான் பொம்பளை இருக்கா தெரியுங்களா? ஆம்பளை ஏன் சும்மா தெரியல, பூரா தண்ணி அடிச்சு திரிச்சாண்டா மாறிடுங்கல்ல, வேற வழி இல்ல மாமா.
இப்படித்தே ஆ, ஒரு முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. நல்ல முரட்டு பொம்பளை. சரி. ஆமா, அதான் சங்கு பிடிக்குது. முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. இந்த பொம்பளை தான் பாவம் டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வரும். ஆ, இந்த புருஷன்கார என்ன பண்ணுவான், வீட்டுல சோறாக்க, உலைய பத்த வைக்க, துணிமணி துவைச்சு போட இப்படிமா இருந்திருக்கான். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி. ஆமாங்க, இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பொம்பளை தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வரும், ஆம்பளை வீட்டுக்குள்ளதான் இருப்பான். இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 1000 தான் தங்கமா புருஷன் பார்த்துக்கிட்டாலும் பெண்களுக்குன்னு ஒரு ஓரத்துல ஒரு புத்தி இருக்கும். என்ன புத்தி சொல்லுங்க பாப்போம். சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது பெண்கள் மனதினிலே இருக்கு. சந்தேகம் சும்மா வருமா? ஆமா. தம்பி இருக்காரு, மாப்பிள்ள இருக்காரு, சரி. வீட்டுக்கு டெய்லி நாடகம் முடிச்சு கரெக்டா போனா சந்தேகம் வராது. ஆமா. ஒரு 2 மணி நேரம் காட்டுக்குள்ள உட்கார்ந்து போன் பேசிட்டு வீடியோ கால் பேசி கூட சந்தேகம். எனக்கு என்னமோ இதெல்லாம் நீ பண்ற மாதிரி தெரியுது தம்பி. சொல்றவங்க தான் முதல் பண்ணுவேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா மச்சான், இந்த பொம்பளை டெய்லி வேலைக்கு போகுதுல, இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆத்தி நம்ம புருஷனை வீட்டுல விட்டுட்டு போறோமே, நம்ம புருஷங்கார வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்கானா, நம்ம வேலைக்கு போன பின்னாடி எங்கிட்டும் ஊர் மேய போயிடறானான்னு இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம். லைட்டா புருஷன் மேல ஒரு சந்தேகம். 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 11:30க்கு புருஷனுக்கு போன் அடிக்குது. கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ ஹலோ ஹலோ, எங்க சொல்லுமா. எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான்மா இருக்கேன். எங்க உண்மையை சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? சத்தியமா வீட்ல தான்மா இருக்கேன். எங்க என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தல சத்தியமா வீட்ல. நீ எங்கிட்ட ஊர் சுத்த போகல? இல்ல சீச்சி. அப்படியா? இந்த பொம்பளைக்கு மேலும் சந்தேகம் ஆயிருச்சு. இவன் வீட்டுல இருக்கேன்னு சொல்றானே, அப்பதான் அடுத்த பாயிண்ட் இந்த பொம்பளை ஸ்டார்ட் பண்ணுது. ஏங்க சொல்லுமா, வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா, வீட்டுல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கேன். எங்க நீ சரியான ஆம்பளை வீட்டுல தான் இருக்கேன்டா. செல்போனை கொண்டுகிட்டு அடுப்பாங்கரைக்கு போ, போய் மிக்சிய போட்டு காட்டு, அப்பதான் நம்ப வேண்டும். உடனே போய் போடுறேன். எப்படி திருட்டு முண்டியா இருந்திருக்க அவர். இவனு பிள்ளை செல்ல கொண்டுகிட்டே போறேன். ஏம்மா கேளுமா, மிக்சி ஆன் பண்றியான். பாத்தியாமா சத்தம் கேக்குதுல்ல? ஆமாங்க, வீட்டுல ஆமா இருக்கேன். வைமா போன வச்சுட்டேன். 2ஆம் நாளும் போன் அடிக்கிறான். ஏங்க சொல்லுமா, இன்னைக்கு எங்க இருக்கீங்க? ஆறு லூசாடி, வீட்டுலாண்டி இருக்கேன். நெசமாவா? சத்தியமா வீட்டுலாண்டி இருக்கேன். எங்க இன்னைக்கு நீ நல்ல ஆம்பளை, போய் மிச்சியை போட்டு காட்டுட்டு இருக்கா. லூசு முண்டை திருந்த மாட்டா போல அப்படின்னு மறுபடியும் போய் அடுப்பாங்கறல மிச்சியை போட்டு காட்டுறியா. கிர்ரு கிர்ரு. பாத்தியாடி மிச்சம் ஒரு சத்தம் கேட்கல? ஆமாங்க, வழி போன வச்சுட்டா. இப்பதான் இந்த பொம்பளைக்கு மேலும் சந்தேகம் அதிகரிச்சிருச்சு. 2 நாளா போன் அடிச்சு கேட்ட பொம்பளை 3ஆம் நாள் போன் அடிக்காம நேர வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்கு போனா வீட்டுல மயங்கார மட்டும்தான் இருக்கான், புருஷங்காரன்னு ஆளை காணோம். இந்த பொம்பளைக்கு சந்தேகம் வந்துருச்சு. கத்துறா, ஏய் எங்கடா கொப்பங்காரன் ஆளை காணா, எங்கடாவே உண்மையை சொல்றான்னு இந்த பொம்பளை கத்துல வீட்டுல டிவி பார்த்துக்கிற மயங்காரன் அரண்டு போய் உண்மையை பிள்ளைன்னு சொல்லிவிட்டான். எப்படி? என்னமா அரட்டுற? எங்கடா கொப்பங்காரன், அவன் எங்கடா ஆளை காணா வீட்டுக்குள்ள? என்னாண்டே தெரியலம்மா. 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா 10 மணி ஆச்சுனா மிச்சியை தூக்கிக்கிட்டே வெளியே போயிடறாருன்னு இருக்கேன். இந்த முண்டை மிச்சியை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்காண்டா முக்குக்கு. புருஷனை சந்தேகப்படுற லூசு முண்டை ஒரு நாளைக்கு நீ மிச்சம் இருக்கணும், ஒரு நாளைக்கு நீ கிரேண்டுன்னு சொல்லி முடிச்சிருக்கணும். ஆனா ஒரு விஷயமா தெரியுமா மதனு, இங்க இருக்கிற பெண்கள்லாம் இப்படிலாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கீங்க. உங்க காலில் விழுந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா பப்புனுக்கார வந்தா அதை சொன்னேன் இதை சொன்னு சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போனியா அப்படின்னு உங்க மனசுல ஒரு ஆழமா ஒரு விஷயம் பதியணும். அதனால முக்கியமா இந்த கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவும். சொல்லுங்க. கல்யாணமான பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். நல்ல விஷயம், குடும்பத்தையே கெடுத்துட்டீடா. நிறைய பேர் இன்னைக்கு அப்பாடி தாண்டா கொண்டு காசை கொடுக்குறியா. நீ டெய்லி பாண்டியல பிரியாணி கடைக்கு டெய்லி போறியாம என்ன? தம்பி நான் இல்ல தம்பி, விருதாக்காரரு தெரியுமா, அவர் நியூ மாஸ் தான் போவார், நமக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மதன்ராஜ், எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் அப்படி டான்ஸ் மக்கா மக்கா பிச்சிருவா. எப்படி எதை சொல்றீங்க? இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் லேசு போட்ட டான்ஸ் கிடையாது. மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க்கு நம்பர் 1 நாங்க லூசு முண்டைய கூட்டி வச்சிருக்கோம். எங்க அக்கா லூசு முண்டைன்னா செரு பிஞ்சிரும் உனக்கு. ஏப்பா எங்க அக்கா நல்ல முண்டடா. அத ஒரு விளங்கா முண்டை சொல்றான் பாரு. கூட பிறந்த அக்காவை நல்ல முண்டைங்கிறியா. அது பெரிய கிறுக்கு முண்டைன்னு வெளியே வந்தா தான் தெரியும்.
ஆனா இருந்தாலும் மதன்ராஜ் வாய்ப்பாடு வேற ரொம்ப பெருசா இருக்குடா. மக்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து விட்டு பின்னாடி நம்ம கதை புண்ணிய தொடர்வோம். அதனால ஹலோ ஹலோ அதனால சபையர்களுக்கு வணக்கத்தை சொல்லுவோமா? எப்படி கூட்டை இங்கே கூடியிருக்கே, இந்த கூத்து பார்க்க காத்தும் இருக்கே, ஆட்டம் ஆடி ஆடி வருவேன், நானும் பாட்டு பாடி ஓடி வருவேன். நாடகம் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. நாடகம் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. கூட்டை இங்கே கூடியிருக்கே, கூத்து பார்க்க காத்தும் இருக்கே, கூட்டை இங்கே கூடியிருக்கே, கூத்து பார்க்க காத்தும் இருக்கே, ஆட்டமாடி ஆடி வருவே, பாட்டு பாடி ஓடி வருவே. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. போல மேடை இருக்கு, டப்பாங்குத்து போட பொண்ணும் இருக்கு. கொட்டச்சுவர் போல மேடை இருக்கு, டப்பாங்குத்து போட பொண்ணும் இருக்கு, ஒட்டு மேல கொண்ட ஆளும் இருக்கு, தாளம் தட தண்ணி ஆளும் இருக்கு. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. ஆகாத பேச்சுகளை பேசக்கூடாது, சும்மா அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. ஆகாத பேச்சுகளை பேசக்கூடாது, சும்மா அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. கூட்டத்துக்கு நடுவுனிலே தூங்க கூடாது. என்னடா என்ன பிரச்சனை? கூட்டத்துக்கு நடுவுனில தூங்க கூடாதுண்டு உன் காதுக்கு வேற மாதிரி கிடைச்சா? கூட்டத்துக்கு நடுவுனிலே தூங்க கூடாது, அப்படி தூங்கினாலும் கொரட்ட சத்தம் வெளியே கூடாது. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. ஆனா உண்மைக்கு உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்காண்டா முதல்ல ஒரு காரணம் இருக்கணும். மனசுல முதல்ல கவலை இல்லாம இருக்கணும். அந்த கவலை எல்லாம் மறக்கிறதுக்கு ஏத்துக்கறல. இறைவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞாபக மறதியை கொடுக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கும் பல பிரச்சனை எல்லாம் நிம்மதியா இருக்கு. எல்லா விஷயமும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லாம் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியவே முடியாது மச்சான். ஆனா எனக்கெல்லாம் பல பிரச்சனை வீட்டுல நடக்கடா. முதல் பிரச்சனை எது தெரியுமா? நல்லா கேளுங்க. இந்த உலகத்துல 3 பேருக்கிட்ட நம்ம பேச முடியாதான். யார் சொல்லுங்க பாப்பா. 3 பேருக்கிட்ட பேசவே முடியாது. முத ஆளு ரொம்ப படிச்சவன், அடுத்து 2வது ரொம்ப குடிச்சவன், 3வது கட்டுன பொண்டாட்டி. இந்த 3 பேருக்கிட்டே நம்ம பேசவே முடியாது. ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்துச்சுன்னா வந்ததுல இருந்து பொம்பளையிலே குறை சொல்லிட்டு விளக்கமா பிய போகுது காலையில உனக்கு. நான் ஓடிய போயிருவேன். நல்லா கவனிக்க. இப்ப நான் கேட்கிறேன், ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்துச்சுன்னா எதை கொண்டு அடிப்போம்? கம்பு கட்டுறேன், கம்பு கட்ட கொண்டு அடிப்போம். ஆனா பொம்பளைக்கும் பொம்பளைக்கு சண்டை வந்துச்சுன்னா பொம்பளைக்கு இருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? மயிரா. ஆஹா, பெண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாயு மட்டும்தான். ஆமா, லேசா புருஷன்கார ஒத்தடி அடிக்கட்டும். இதுக்கு சொல்ற முத வசனம், உனக்கு நான் முக்கியமா ஓத்தா முக்கியமா, அப்படியே அதோட புருஷன்கார டோட்டலா ஆப் ஆயிருவா. நான் இங்க இருக்கிற பெண்களை யாரும் தப்பா சொல்ல வரல. புள்ளா பேரு என்னை பத்தி ஆத்தாமா இருக்குது. என் வீட்டுல எல்லாம் இந்த கொடுமை நடக்குது. தப்பா சொல்லல, தப்பா சொல்லல, எல்லாத்தையும் சொல்றீங்க. அதுக்கு அப்படி இல்ல மதன்ராஜ். சரி, அப்ப ஆம்பளை சும்மா வரலாமா? ஆண்களுக்குன்னு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. சரி, நான் கேக்குறேன், என்ன பெண்களுக்கு 3 விளக்கம் 3 சொன்னீங்க ரகம், ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஏன் ஆண்களை பத்தி பேசவே மாட்டீங்களா? அப்படி இல்லையே. நீ நினைக்கிற இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்குன்னு 3 கடை இருக்கு, ஆண்களுக்குன்னு 3 கடை இருக்கு. இந்த 3 கடையும் இல்லைன்னா பெண்களாலேயும் வாழ முடியாது, ஆண்களாலேயும் வாழ முடியாது. இருக்கு. பெண்கள் வாழ முடியாத 3 கடை என்ன தெரியுமா? இது இல்லைன்னா பெண்களால இருக்கவே முடியாது. முதல் கடை பூக்கடை, 2வது நகைக்கடை, 3வது துணிக்கடை. இது 3 இல்லைன்னா இவங்களால இருக்கவே முடியாது. ஆம்பளைக்கு 3 கடை இருக்கு. பொண்டாட்டி போட்டு வர சங்கிலியை புடுங்கி வைக்க அடகு கடை, வித்து தண்ணிய போட சரக்கு கடை, கடைசியில தள்ளமாறி விழுகிறது முண்டை சாக்கடை. நம்ம உழப்புல இப்படித்தான் போய்க்கு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது இல்ல. ஏன் இதை சொல்றேன்னா மதன்ராஜ்,
எல்லா பேருக்கும் பலவித பிரச்சனை பலவித ரூபத்துல ஊடுருவி நிக்கும். அதெல்லாம் சமாளிக்க கத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீ வந்ததுமே கேட்ட, ஏண்டா பப்புனுக்காரே பெண்களை பத்தியே பேசுறேன், ஆம்பளைக்கு ஒரு நல்லது சொல்ல மாட்டேன்னு. ஆண்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், இதை நான் கதைக்கு சொல்லல, உண்மைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடந்த செய்தி. கட்டுன பொண்டாட்டிய கொஞ்சமாவது மதிக்கணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் கட்டிய மனைவியே கண்கண்ட தெய்வம். ஏன் இதை சொல்றேன்னா, முந்தியெல்லாம் பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும், உங்க மனைவிய கோவப்பட்டு அடிச்சீங்கன்னா உங்க மனைவி கோவச்சுக்கிட்டு எங்க போவாங்க? ஆத்தா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு பீத்த கட்டப்பையில 4 பழைய துணியை அமுக்கிக்கிட்டு ஊழமுக்க சிந்தி புருஷன் மூஞ்சில போட்டுவிட்டு வீட்டுக்கு போறேன்னு போங்க. அப்ப உள்ள பெண்கள். இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி கிடையாது. புருஷங்காரன் ஒத்தடி அடிச்சா பொம்பளை நீ 15 அடி அடிக்கிற, வீடு வழங்குமா? இப்ப 2025 அதுவும் கிடையாது. புருஷங்காரன் சட்டை ஓட்டானா புருஷனை போட்டு தள்ளுதுங்க. தெளிவா சொல்லுங்க, புரியுற மாதிரி. கொன்றுதுடா. நியூஸ்ல பாக்குறது இல்லையா? எம்பிட்டு நியூஸ் புருஷனை கொண்டான்னு வருது. கடலூர் மாவட்டத்துல ஒரு உண்மைக்குமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சரியான சண்டை. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டா, நேரம் மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷன்காரனை திங்க விட்டு ஆளை போட்டு தள்ளிட்டான். அவன் செத்து போயிட்டான். நான் கேட்கிறேன், விஷ வைக்கிற பொம்பளை நீ சிக்கன் குழம்புல விஷத்தை வச்சிருந்திருக்கணும், மட்டன்ல விஷத்தை வச்சிருக்கலாம், சாம்பார்ல வச்சிருக்கலாம், ரசத்துல வச்சிருக்கலாம், புளிக்குழம்பு எதுல வேணாலும் வச்சிருக்கலாம். எதுக்கு அந்த பொம்பளை மெனக்கிட்டு மீன் குழம்புல விஷம் வச்சா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? மீன் குழம்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இந்த மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவே விஷத்தை ஊத்தினாலும் வாடை இத்தனை கூட வெளியே வராதான். இந்த பெண்கள்லாம் நோட்டு படிக்க ரொம்ப உதவும். புருஷனை போட்டு தள்ள சிச்சு கட்டியெல்லாம் நாடகத்துக்கு கூட்டு வந்ததுக்கு ஆண்களை பூரா காலி விட்டாங்க. அதனால நல்ல புருஷனை கொள்ளாதுங்க. குடிச்சு சும்மா தெரியல, அவனை கொன்ற வேண்டிய. அப்படி ஒரு விஷயம் கண்டிச்சுக்கங்க, இது பொது பிரச்சனை. புருஷனை கொண்டாகண்டு இதை யூடியூப்ல போட்டு விட்டா இதுக்கு 3 பொம்பளைய வேற கமெண்ட்ல கேட்டுக்காளுங்க. நல்லதுண்டா, நல்லது மயத்த புடுனாளுங்க. அந்த 3 பொம்பளை என்ன கேட்டாளுங்க தெரியுமா? பொம்பளை கமெண்ட்ல கேட்டிருக்கா, புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும், அட்ரஸ் கொஞ்சம் அனுப்புங்கன்னு கேட்டிருக்கா பொம்பளை. 2வது ஒரு பொம்பளை கேட்டிருக்கா, 1/2 கிலோ மீனுக்கு 1 டப்பாவும் ஊத்தவா, 1/4 டப்பா ஊத்துனா போதுமா. 3வது ஒரு திருட்டு முண்டை கேட்டிருக்கா, அந்த விஷத்தை குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா இறக்குன பின்னாடி ஊத்தணுமான்னு கேட்டிருக்கா. விளக்கமாறு பிரிச்சுவோம்டா. இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். இதனால நான் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல இனிமே பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பொண்டாட்டிய உப்பு பார்க்க விடுங்க. வேற என்ன குழம்பு சாப்பிடுறது? உப்பு பார்க்க விட்டா சாகாது. சோற திங்க விட்டுட்டு மருந்து சாப்பிடும். ஆசையா புரிச்ச விட்டுட்டு ஒரு வாயை ஊட்டிடணும். ஏன்னா ஆம்பளைக்கு ஒரு உசுறு ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு எதுக்கு வம்பு, வாய்ப்பாட வாச்சிடுறோம். இருக்க பெரிய லிஸ்டா வேற இருக்குது. அதனால சிறப்பான முறையில் நமது புதுக்கோட்டை மாவட்டம் நமது மருதாந்தலை கிராமத்தில் எழுந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நமது நவலிக்காடு ஐயனார் கோவில் புரவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறந்ததொரு முறையில் நமது கோவில் முன்னாக அமைந்துள்ள சிங்கார வண்ணுள்ள முன்னணி கலையரங்கில் சிறப்பாக நமது கிராம பொதுமக்கள் முன்னிலும் இவருக்கு இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மசு கொண்டிருக்கக்கூடிய கலைவேந்தர் வீரமங்கலம் அவர்கள் கண்டெடுத்த உலக பொதுநல தொண்டர் என்ற முறைக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய அன்பு அபிச்சி சிறப்பான முறையில் கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் வேடன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கொக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி மசு சொற்போர் அரசி நாடக கலை உலகத்தில் சிறந்ததோர் முறையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய சிறந்த வள்ளிமங்கையாக திகழக்கூடிய உங்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ள அன்பு பாசமிகு சகோதரி என இவங்க வந்தாலே அந்த நாடகம் களை கட்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமே. அப்பேற்பட்ட முறையில் புராணத்துக்கென்று பிறந்த மகள், பேச்சுக்கென்று தனித்துவமான வளர்ந்த மகள், மதுரை மாநகரத்தை MSK சிறப்பான முறையில் சிவர் ரஞ்சனி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். மற்ற நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவனுடைய சபதமேற்று நமது புதுக்கோட்டை மாவட்டம் ரெட்டையால மாநகரத்து அன்பு மாப்பிள்ளை சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய இசை புயல் அன்பு மைச்சான் சிறப்பான முறையில் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அண்ட் கழகப்புறனாக தோன்றுவார். மற்றது நாடகத்தில் சிறப்பான முறையில் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சவுந்தரராஜனும், நாடக கலை உலகத்தின் TMS என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் அவர்கள் கண்டெடுத்த KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மணி பீன்பார்.
நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் பத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே. எல்லா இடத்துலயுமே தூங்க கூடாது என்னங்க. சில நேரம் ஏன்னா தூக்கம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு லேசப்பட்ட காரியம் கிடையாது. ஒரு கவிஞர் என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுக்கு தூங்குகிற தூக்கம் மரணத்தோட ஒத்திகையா. எந்திரிச்சோம்னா உசுறு பொழைச்சிட்டோம்னு அர்த்தம். எந்திரிக்காம ஒரே அடியா படுத்தோம்னா நமக்கு ஜோலியை முடிச்சிருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பேருக்குமே சில விஷயம் நல்லாவே அமையாது. ஆமா, பழைய பாடல்னாலே தனித்துவமான சிறப்பு அதிகமா இருக்குது. சரி, பட்டுக்கோட்டையார் பாட்டு. பட்டுக்கோட்டையார் பாட்டுனாலே ஒரு கருத்துள்ள பாட்டா தான் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கவா? சொல்லு. நான் ஒரு 2 வரியில ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவேனா? பழைய பாட்டா? பழைய பாட்டுதே. இந்த பாட்டுக்கு இங்க இருக்கிற பெரியவங்க யாராவது விளக்கம் தெரிஞ்சா சும்மா தைரியமா சொல்லுங்க. பாடவா? பாடு. ஆனா கருத்துள்ள பாட்டுங்க. பாடவா? நாணய மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாது, அத கட்டினாலும் மனைவி பேரில் எழுத கூடாது. என்னங்க கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, கட்டினாலும் பொண்டாட்டி பேர்ல எழுதக்கூடாதுன்னு ஒரு கவிஞன் அன்னைக்கே சொல்லி வச்சேன். அது அவர் பாடுத்தேன். அவ பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் பாட்டுத்தேன். நான் கேட்கிறேன், இந்த பாட்டுக்கு என்ன விளக்கணும் தெரிஞ்சிருக்காங்க வாய்ப்பு இல்ல. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக்கு ஒண்ணு வாங்குறீங்க. சரி, இந்த லோனை கட்ட முடியலன்னா அந்த லோனுக்காரர் என்ன பண்ணுவாரு? பைக்கை சீஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுவாரு வண்டியை. பைக்கை கொடுறவன்னா காசு கட்டணும், பைக்கை தூக்கிட்டு போயிடுவாப்புல. இப்போ கடனை வாங்கி பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி நீ வீடை கட்டிவிட்டு வீட்டுக்கு லோனை கட்டலைன்னா லோனுக்கார யாரை கூட்டி போவியா? பொண்டாட்டியை கூட்டி போயிடுவான்டா. ஏன்னா பொண்டாட்டி பேர்ல அம்புட்டு யாருக்கு அவர் வாட்டுக்கு சும்மா இருக்கா? அப்படி சும்மா 45 லட்சம் 37 லட்சம் அதெல்லாம் மச்சான் இன்னும் ஒரு 3 வருஷத்துல முடிஞ்சிடும் மச்சான், எல்லாமே சரியா போயிடும் லோனு. அதனால சிறப்பான முறையில் மிருதங்க மசு கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை
எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசுகுளம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவரின் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பினோல்ல அருமையான முறையில் அதற்கடுமையாக உங்கள் முன்னால் இங்கே சிறப்பான முறையில் அருமையாக விருதம் வசித்த அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் அதற்கடுத்தனையாக இங்கு ஆல்ரன்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மதுரை அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் மாநகரம் நடத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு
விதமாக தாளம் கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பு எம்.எஸ். முத்துராஜ் அவர்கள் உங்கள் முன் அசைனன் தாளம். அப்படி நல்லதொரு முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பான முறையில் இங்கு ஒளி அண்டு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஒளி அமைப்பு நமது புத்தானத்தம் இணைய வெட்டி மாற்ற கண்டெடுத்த சிறப்பான முறையில் கிருஷ்ணா பவர் ஆடியோஸ். கிருஷ்ணா ஹலோ அருமையான முறையில் இங்கு ஒளி அண்டு ஒளி அமைத்து கொடுத்து சிறப்பான முறையில் கிருஷ்ணா பவர் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் கே வடிவீரன் அன்பன் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சீனமைப்பு ஸ்ரீ பிடாரியம்மன் சீர் கம்பெனி பெருமநாடு உரிமை சந்திரன் சார்பாகவும் பக்தர்களும் பொதுமக்கள் பெருந்தலாக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நமது மருதாந்தலை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பான முறை 2 நாட்களுக்கு மாலை 7 மணிக்கு மருதாந்தலை கிராமத்தைச் சேர்ந்து பொதுமக்களாலும் மற்றும் வெளிநாடு வாழ் விடியலை நோக்கி இளைஞர் நற்பணி மன்றத்தினாலும் சிறப்பாக வானவடிக்கை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய அன்பு மாப்பிளை வெங்கடேஸ்வரன் அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றது நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய நாடகத்தின் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பை பெற்றக்கூடிய நமது கூலியான் விடுதி மாநகரம் கண்டெடுத்து அன்பு சித்தப்பு M.K. ஜெய ஆனந்தன் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இங்கு நாட்டியம் ஆட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை நமது புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி R.S. ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமிக். நீ எங்கே மலைய ஞாபகம் என் நினைவுகள் எங்கே என் நினைவுகள் அங்கே பொம்பளை பிள்ளைங்க பாடல் பாடிட்டீங்க. நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமா வெளியே விடுறேன். அனுப்பிவிடு. ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார மூஞ்சியவே பார்க்கவங்க எல்லா பேருக்குமே எரிச்ச மயிராவே இருக்கும். ஆமா முதல்ல சிரிக்கிறத பாரு போய் தொலைறான்ட்டு. ஆகையினால போயிட்டு அந்த பிள்ளை அனுப்புறேன். உங்கள் முன்னால் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் ஜிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தைச் சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சு வரவா? இதோ ஆமா போயிட்டு வரேன். அதனால எப்படி பார்த்தீங்கன்னா விதவிதமா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மகே வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி
மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே நான் வச்சேன் பாரு நெஞ்சலே நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சிலே அட எங்கேயும் போய் கொஞ்சலே டாபு டாபு டாபுடா டாபுலாட்டி டையிடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னாலே காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில் கண்ணுல திறந்தண்டா கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு டாபு டாபு டாபுடா டாபுலாட்டு டைப்புடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத்து உசுமான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்தேன் பகவான் கடையில் கட் பீஸ் வாங்கி தந்து கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட் தச்சது தேவி தியேட்டர்ல காதல் கொண்ட படம் பார்த்தோம் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல புருஷன் கூட இருந்தான்டா கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு டாபு டாபு டாபுடா டாபுலாட்டு டைஜிடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி 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 பாலும் தேனும் பெருகி ஓடுது மறந்த ஜீனையிலே நாம பிறந்த ஜீனையிலே ஆனாம் பாடுபடுறவே வயிறு காயுது பாதினாலையிலே வருஷத்தில் பாதினாலே மணிஜன மணிஜன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதொப்போ தீர்வதொப்போ நம்ம கவலே மணிஜன மணிஜன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதொப்போ தீர்வதொப்போ நம்ம கவலே எடுத்து சொல்லியும் புரியலே அதாலே மனிதன மனிதே சாப்பிடுறாண்டா அருமை தம்பி இது மாறுவதொப்போ தீருவதொப்போ ஏழை தம்பி கரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிரு கண்புரையே மறந்து மேலே பார்க்க
பாடிய பாடலை பாராட்டி பேர் சொல்ல விரும்பாத என் அன்பு ஐயா அவர்கள் 50 ரூபா அன்பளிக்கு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி. வாமா களகட்டி இருக்குதா? ஓய் ஓய்னு சத்தம் போட்டுன்னு வச்சுக்கோ, வெத்தர் வீங்கி போயிடும் வச்சுக்கோ, எடுவட்ட பையல. ஆளை பத்திய வந்ததுலேருந்து வா வானுக்கிட்டு அமைந்து கொண்டிருக்கும் மருதாந்தலை கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேங்கணும். வந்தமா செஞ்சமா யாருக்கு தெரியும். ஒத்த நாலு பொழப்ப ஓட்ட நம்ம படுற பாடு. இந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி அதில் இந்த பக்கமே எங்கள் படுற பாடு பாவம் சாப்பிடவே இல்லை உண்மைக்குமே. ஆமாம், நானும் பப்பனும் தங்கராஜும் புராணமாக பேசுவோம். அந்த இடையில போய் நீங்கள் முதல்ல உணவு உறிஞ்சிட்டு சரிங்களா? ஆமாம், அதனால ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நல்லா இருக்கீங்களானே. சரி சரி சரி. உணவை நான் உறிஞ்சிட்டு நீ என்ன பண்ண சூத்து வத்தி போயில வாமிக்கிட்டு வேசிடா முதல்ல. குண்டியும் இல்லை மண்டையும் இல்லை, ஒரு கண்ணுக்கிட்ட அக்கா அழகுக்கும் அறிவுக்கும் நாங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. போய் சேர முடியாது. சுடுகாட்டில் இருக்கிற உங்களை இங்கே வந்து சீக்கிரம் கொண்டு போயிருவீங்களா? ஆமா, என்னையா சொட்ட உன் தொண்டை மட்டும் உனக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, என்ன செய்வ? என்னை ஒரு ஊர்ல புரோட்டா தட்டை கூட கூப்பிட மாட்டாங்க. இலையருக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. இதை மூடிக்கிட்டு வாசி முதல்ல. ஆமா, அக்கா நல்லா இருக்கனடா அடி எல்லாமே